ஓகே, ஃபஸ்ட் நம்ம பிளானிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பிளானிங் ஃபேஸில் நான் 2 விஷயம் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து இது இன்டர்நெட்டில் எடுத்த ரேண்டமான ஒரு இமேஜ், சரிங்களா? இப்போ இதில் வந்து ஹைட் வித் ப்ரொபோர்ஷன் நமக்கு கொடுக்கல. ஸோ அதை எப்படி அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணி மாடல் பண்ணுறதுன்றதை ஃபஸ்ட் பாயிண்ட்டில் பார்க்கலாம். அண்ட் தென் ஒயர் ஃப்ரேம் பிளானிங். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மாடல் பண்ணுறீங்க, இப்போது எந்த இடத்துல எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது, பிரிட்ஜ் பண்ணுறது, லூப்பை எந்த இடத்துல டேர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த லூப்பை பொறுத்து தான் வரும். ஸோ அதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணுறதுன்றதை ஒரு பிளானிங் மாதிரி பண்ணிட்டோன்னா, மாடல் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். பிளானிங் பர்ஃபெக்டாக பண்ணிட்டா போதும், மாடல் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஹைட் வித் அண்ட் லென்த் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நான் ஒரு நியூ லேயர் போட்டுக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துக்கிட்டு, இது இப்படி தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதுக்கு மேலே நீங்கள் ரிஃபைன் பண்ணிக்கிறது உங்களோட ஸ்கில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கட் இருக்கிறத நான் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிறேன். இதை ஒரு யூனிட்டாக எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை ஒரு யூனிட்டாக எடுத்தேன்னா, இதை நான் டூப்ளிகேட் பண்ணி வைக்கும்போது 2 அண்ட் தென் 3. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து 3 யூனிட்டுங்கும் போது நமக்கு இதோட ஹைட் கிடச்சிருது. இதை நம்ம ப்ரொபோர்ஷனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அண்ட் தென் இதை டூப்ளிகேட் பண்ணி இதை நான் டேர்ன் பண்ணி இங்கே வைக்கிறேன். லெட்ஸ் சே 0.7. இப்போ இது வந்து 3னா இது 0.7ஓட 5 இல்லை 0.7 இதோட வித்தை நம்ம வச்சுக்கலாம். அண்ட் தென் டாப் பார்ட் இதை நம்ம டூப்ளிகேட் பண்ணி வைக்கும்போது மேபி 1.7 ஆர் 1.6 சம்திங். ஸோ இது அப்ராக்சிமேஷன் தான், பர்ஃபெக்டாக இருக்காது இது. ஸோ இதை வந்து ஹைட் வித் ப்ரொபோர்ஷனுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம இதோட மாடல் பற்றி மட்டும் பார்க்கலாம், இதோட பிளானிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை எப்படி மாடல் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஜஸ்ட் இதை நான் குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒயர் ஃப்ரேம் பிளானிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஒயர் ஃப்ரேம் பிளானிங் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இமேஜை வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபாக பார்க்காம ஒருத்தர் பண்ண மாடலாக அதை கன்சிடர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பார்க்கும்போது இதில் ஃபஸ்ட்டு எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஸ்ட்ரைட்ஸ் கர்வ்ஸ் வருதோ அது எல்லாமே ஒரு ஒயர் ஃப்ரேமாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த கர்வ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். முக்கியமான ஷேப்ஸை நான் ஃபஸ்ட் பிரேக் டவுன் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு கர்வ் வருது, இங்கே கர்வ் வருதுங்கும்போது இது இங்கே ஸ்டார்ட் ஆகும், இங்கே எண்ட் ஆகும், சரிங்களா? ஸோ எப்பயுமே ஒரு கர்வ் வரும்போது, கர்வோ இல்லை ஒரு ஹோலோ வரும்போது அதுக்கு பக்கத்துலேயோ அல்லது வெளியவோ ஒரு லூப் ஃபாலோ ஆகணும். இதுதான் ஒரு ரூல். ஸோ அப்போ தான் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஸ்ட்ரைட்டாக போகாமல் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் இப்படி டேர்ன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ரூல், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வரதுனால நம்ம இன்னொரு லூப் இதை ஃபாலோ ஆகிற மாதிரி ஆட் பண்ணணும். இங்கே ஸ்டார்ட் ஆகும், இங்கே எண்ட் ஆகும், சரிங்களா? ஸோ அகைன் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த எண்டுலேருந்து இங்கே இதை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லூப்பை சார்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த எண்டில் இருக்க ஆப்ஜெக்ட் ஓட லூப். இப்போ நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் மாடல் பண்ணாமே இதோட ஒயர் ஃப்ரேம் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த ஆப்ஜெக்டோட ஷேப் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது நீங்கள் பிளான் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகுமா ஆகாதான்றதை நம்ம இதில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன், பட் ஸ்டில் இது கூட ஒரு லைன் கிராஸ் ஆகுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ஜஸ்ட் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் பிளான் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரஷ் டூவில் இங்கே ஒரு ஒயர் ஃப்ரேம் கண்டிப்பாக பாஸ் ஆகும். நீங்கள் இங்கே கட் பண்ணுறத இங்கே கட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அந்த மீதி இருக்க ஒயர் ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிடுறேன். ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கால்குலேஷனுக்காக தான் இது. ஓகே, இப்போது நமக்கு இந்த மாடல் கிடச்சிருச்சு. ஸோ மாடல் இப்படி தான் இருக்க போகுதுன்றதில் ஒயர் ஃப்ரேம் பிளானிங் நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் அகைன் சென்டரில் நம்ம கூட இதை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு ஒயர் ஃப்ரேம் போட்டுக்கலாம்.